11வது கணக்குமா log x base 2 minus 3 into log x base of equal to rன் தீர்வு காண்க. இப்போ பேஸில் எக்ஸில் வர மாதிரி பார்க்கணும். எக்ஸில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இது இங்கே வரணும், இது இங்கே போனால் பண்ணணும், தலைகீழி போடணும், அவ்வளோதான். அப்போ 1 பை ஒன்றுமே இல்லை, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 பை log 2 base x மைனஸ் இங்கே 1 இருந்துச்சு, 1 பை போட்டோம், இங்கே 3 இருக்குது, ஸோ 3 பை log இந்த இடத்துக்கு இவங்க போயிடுவாங்க, இந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க, ஆஃப் பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. பேஸ் கரெக்டாக போட்டு சாமி ஸ்கொயர் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ 1 பை log 2 பேஸ் எக்ஸ் மைனஸ் 3 பை இது பாருங்கள், வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். அப்போ என்ன பண்ணோம், log எக்ஸ் log 1 பேஸ் எக்ஸ் வகுத்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், மைனஸ் லாகை தனித்தனியாக பிரித்து எழுதலாம். log 2 பேஸ் எக்ஸ் இந்த வகுத்தலுக்கு பதிலாக மைனஸ் போகிறோம் சாமி, இது 1 போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் இங்கே 2 போகிறோம், ஈக்குவல் டு 6. 1 பை log 2 பேஸ் எக்ஸ் மைனஸ் 3 பை log 1னுடைய மதிப்பு என்னது 0. ஸோ 0லேருந்து எதை கழிச்சாலும் அதே தான் கிடைக்கும், மைனஸ் log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா, 3 log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6. பொதுவாக தான் இருக்குது. அப்போ 1 3 கூட்டினா எத்தனை, 4. அப்போ 4 பை போட்டுக்கலாமா, இங்கே பாரு சாமி பொதுவாக இருக்குது, எத்தனை முறை போட்டாலும் ஒரே முறை, எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடுறோம். 1 3 சேர்த்தா எத்தனை, 4 ஈக்குவல் டுனது 6. 2 2 4 3 2 6, ஏன்னா பெருக்கில் அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம், 2 பை log 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி வந்துக்குது, தலைகீழாக மாற்றிடலாமா. அப்போ இதனுடைய தலைகீழ் என்னது, இது இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும், அப்போ என்ன போயிடும், இது மேலே போயிடும். ஸோ 2 இன்ட்டு log எக்ஸ் பேஸ் 2 ஈக்குவல் டு 3. ஓகே, இந்த பெருக்கல் 2 அந்த பக்கம் போச்சுன்னா மாறும், வகுத்தல் 2ஆக மாறும், 3 பை 2. ஓகே, இந்த பேஸ் எங்கே போயிடும், இங்கே போய் நிற்கும், எனக்கு எக்ஸனுடைய மதிப்பு மட்டும் கிடைக்கும், இங்கே போய் நின்று பவரில் இது இருக்கும். அப்போது இம்ப்ளாய்ஸ் x equal to 2 power 3 by 2. 2 power 3 by 2 by 1 by 2நாவே ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ x equal to 2 அடுக்கு 3 8 இதான் அர்த்தம், ரைட்மா. 1 அடுக்கு 1 by 2 அது ரூட்டுன்னு தான் அர்த்தம். அப்போ 8 அடுக்கு 1 by 2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், அடுக்கில் போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படின்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகணும் பாரு, 4 ஸ்கொயர் எழுதலாமா, இங்கே ஸ்கொயர் வடிவத்தில், ஐயோ 4 ஸ்கொயர் 16 ஆச்சே, 2 ஸ்கொயர் 2 2 4 இருக்குது சாமி, ஒரு நிமிஷம். 8 எப்படி எழுதலாம் பாருங்கப்பா, 4 2 8 2 2 4, அப்போ 8 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 அடுக்கு 1 பை 2, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 எழுதலாம் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 அடுக்கு 1 the whole power 1 by 2. நடுவில் பெருக்கல், இந்த 1 by 2 ஆனது இதுக்கு சொந்தம், இதுக்கு சொந்தம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு 2 the whole power 1 by 2 இன்ட்டு 2 பவர் 4 1 by 2. இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஐயா என்ன மகா இவ்வளோ தூரம் போடுற, 9th எவ்வளோ படிச்சுட்டு வந்தானே, 8 எப்படி எழுதணும் சாமி, 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதணும். 8 பார்த்தோன்னே அதான் சொல்லியிருக்கேன், அடுக்கு 3 by 2ன்னு அர்த்தம். அப்போ 8 எப்படி எழுதணும், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதாவது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஈக்குவல் டு வெறும் 8 2 அடுக்கு 3. இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்னது, அடுக்கு 1 by 2 இல்லை, அப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. 1ஐயும் 1/2 சேர்த்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும், 1.5 கிடைக்கும். அந்த 1.5ன்றது 3இல் பாதி. எவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகிறதா இருக்குது பரிசாமே. அப்போ எக்ஸனுடைய மதிப்பு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகே, அடுத்து 12வது கணக்குமா, log x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 பேஸ் 5 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன் தீர்வை காண்க. என்ன பண்ணும் சாமி, இந்த பேஸ் இருக்கிறது தூக்கின்னு போய் இங்கே உட்காந்துக்கும், இது எங்கே போயிடும், பவரில் போயிடும், டொபுக்குன்னு இங்கே போய் உட்காந்துச்சுன்னா அது எங்கே போயிடும், பவரில் போயிடும். அப்போது 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கும், இந்த மதிப்பை மட்டும் போட்டால் போதும். லாகை பொறுத்த வரைக்கும் இந்த மதிப்பு மட்டும் போட்டால் போதும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65, எப்போ இது அங்கே போய் நிற்கிதோ இந்த மதிப்பு மட்டும் போட்டால் போதும், லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சாமி, இப்போது
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணும். 5 மைனஸ் எக்ஸை 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 5 ஸ்கொயர் 25. 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. 3 நம்பர் பெருங்க. 2 10 இன்ட்டு எக்ஸ் 10x. இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும். பெருக்கல் இருந்துச்சுன்னா வகுத்தல். ஓகேவா? இப்போது எக்ஸ்னால் ஒரு பக்கம் எடுத்துக்கலாமா? மைனஸ் 10x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 10x ப்ளஸ் 65 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 65. ஒத்த உறுப்புகளுக்கு நேராக நான் எழுதியிருக்கேன்ப்பா. 10xலேருந்து 6x கழிச்சா ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறிப்போணும் 4x. 65லேருந்து 25 கழிச்சா ஒரு மைனஸ் வந்ததுனால கழிக்கணும். பெரியனுடைய குறி மைனஸ். எவ்வளோ வரும்? 40. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு எத்தனாங்க? 40. பைப் தான் 40. 4வது பெருக்கல் வாய்ப்பாடு மைனஸ் 10. ஓகே செல்லம். முதல் கணக்கில் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்கள். முதல் கணக்கில் y ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ். இப்போ என்ன பண்ணோம்? லாக் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எங்கே வந்துடும்? முன்னாடி இங்கே ஓடி வந்துடும். இங்கே ஒய் இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு மட்டும் கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸினோடைய ஒய்க்கு மதிப்பு நம்ம எப்படி போடணும்? லாகில் ஒய்யினுடைய மதிப்பு நான் 0 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் நம்பராக தான் போடணும். மதிப்பு எப்படி கிடைக்கும்? எனக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் ஆன்சர் வருதா? மைனஸ் 10 வருதா? அதுதான் வேல்யூ வந்து ப்ளஸ்லேயே இருக்கும். ஆனால் நமக்கு மதிப்பகம் 0லேருந்து ப்ளஸ் தான், ஆனால் வீச்சகம் மைனஸ்லேயும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. ஓகே, தேங்க்யூ செல்லம். பாடம் ஓவர்.